லாக்டவுன் போடுவாங்களா மாட்டாங்களா? ஒரு குட் நியூஸும் இருக்குது அண்ட் ஒரு பேட் நியூஸும் இருக்குது. இது வேரியண்ட் அண்டர் மானிட்டரிங், வேரியண்ட் அண்டர் கன்சர்ன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 90,000 கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குது. NB.1.8.1 இந்த வேரியண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக். நாங்கள் ஜோயல், யூ ஆர் நோவர் ஜோஸ் விஷன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு குட் நியூஸும் இருக்குது அண்ட் ஒரு பேட் நியூஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட் நியூஸ் பார்த்துடலாம். பேட் நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2019 எந்த ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக தொடங்கி 2020 மொத்த வேர்ல்டு எக்கனாமியும் கிராஷ் பண்ணி மனித இனத்தையே ஒரு பேரழிவுக்கு எடுத்துகிட்டு போச்சோ அந்த ஒரு வைரஸ், அதாவது COVID-19 இப்போ திரும்பவும் ரொம்பவே ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆக தொடங்கியிருக்குது நிறையா கண்ட்ரீஸில். அண்ட் அதில் இப்போ இந்தியாவும் அஃபெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்குது. கேசஸ்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது May 30th எடுத்தோன்னா 90,000 கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, லாக்டவுன் அடுத்தது வரப்போதா, இப்போது இந்த வைரஸ்க்கு நம்ம பயப்படணுமா, ஃபஸ்ட்டு இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா, இது எல்லாத்த பற்றியுமே எனக்கு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். எவ்வளோ கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தாச்சு. அண்ட் எங்கெல்லாம் அதிகமாக ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, பஞ்சாப் அண்ட் கர்நாடகா, இந்த 5 இடத்துல அதிகமாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. அண்ட் குறிப்பாக மகாராஷ்டிரா அண்ட் கேரளாவில் ரொம்பவே பீக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில், அதாவது மும்பையில் லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 5 பேர் இறந்துருக்காங்க கொரோனானால். அண்ட் அதில் லாஸ்ட்டாக இறந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனானே ஐடென்டிஃபை பண்ணாமல் டைஃபாய்டுன்னு நினச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்து இறந்து போனதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்துருக்குது அவங்களுக்கு கொரோனா இருக்குன்னு. கேரளாவில் பரவிட்டு இருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்தோன்னா JN வேரியண்ட்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ உலகம் ஃபுல்லாக சிவியராக பரவிட்டு இருக்குதுன்னு பார்த்தோன்னா அது வந்து NB.1.8.1 இந்த வேரியண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம், இந்தியா என்ன சிச்சுவேஷனில் இருக்குன்னு பார்த்துருப்போம். இப்போது குட் நியூஸ் போயிடலாமா? குட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது WHO என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுருக்காங்கன்னா, இனிமேல் COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் வந்து ஒரு பேண்டமிக்கான வைரஸ் கிடையாது. கொரோனா வைரஸ் இனிமேல் ஒரு எண்டமிக்கான வைரஸ்னு சொல்லியிருக்காங்க. அது பேண்டமிக்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு டெட்லியான டிசீஸை தான் பேண்டமிக்னு சொல்லுவாங்க. எண்டமிக் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இனிமேல் இது வந்து ஒரு ஃப்ளூ மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு சீசனுக்கு பரவ தான் செய்யும். அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும், அதாவது ஃபுல்லாக போகாது, கம்மியாயிரும் கேசஸ். எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படி நார்மல் ஆகிட்டு இப்போ திரும்ப பரவ தொடங்கி இருக்குதோ அதே மாதிரி வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கு ஒருக்கோ இல்லைனா 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அது வரும், வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்மியாயிரும். அண்ட் இனிமேல் வர்ற அந்த வேரியண்ட்டோட வீரியம் வந்து அதிகமாக இருக்காதுன்னு சொல்லி நம்புகிறாங்க. ஓகேயா? அண்ட் இப்போ வந்திருக்கிற அந்த வேரியண்ட் கூட போன 3rd வேவில் வந்த ஒமிக்ரானோட சப்வேரியண்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒமிக்ரானோட சப்வேரியண்ட் தான் JN.1ம் இந்த NB.1.8.1 இந்த ரெண்டுமே அந்த ஒமிக்ரானோட சப்வேரியண்ட். அந்த 3rd வேவ் ஒமிக்ரானே வந்து பார்த்தீங்கன்னா டெத் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் காட்டுச்சு, ஆனால் ஸ்ப்ரெட் ஆனது வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதே மாதிரி தான் இப்போ இந்த 2 வேரியண்ட்டுமே ஸ்ப்ரெட் அதிகமாக ஆகுமே தவிர இதோட வீரியம் கம்மி, அதனால டெத் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இறந்த எல்லாரோட ரிப்போர்ட்டையுமே பார்க்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அவங்க பாடியில், ஒரு வேறு ஏதாவது மெடிக்கல் இல்னஸாவோ இல்லைனா ஒரு டிசீஸோ இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸுமே ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. வெறுமேலே ஒன்லி அந்த கொரோனானால் மட்டும் டெட் ஆனவங்க இப்போ கம்மி கிடையாது, மோஸ்ட்லி கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு லங்ஸில் பிரச்சனை இருக்குது, இல்லைனா எனக்கு வேறு ஏதாவது ஒரு டிசீஸ்னால் நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன், அப்படி இருக்கா, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் வியர் பண்ணுங்கள். அந்த கவர்மெண்ட்டோட பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. எப்போவுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த ஸ்ப்ரெட் ஆகிற தொடங்குற இந்த சீசனில் மட்டுமாச்சு அதெல்லாம் கொஞ்சம் கீப் அப் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருமே இதுலேருந்து சேஃபாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ WHO இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வேரியண்ட் அண்டர் மானிட்டரிங், வேரியண்ட் அண்டர் கன்சர்ன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேரியண்ட் அண்டர் மானிட்டரிங்னா என்ன, கன்சர்ன்னா என்ன? கன்சர்ன்னா நீங்கள் வந்து ரொம்ப நினச்சி பயப்பட வேண்டிய ஒரு விஷயத்த வந்து கன்சர்ன் சொல்கிறோம். மானிட்டரிங்னா இது வந்து ஸ்ப்ரெட்டு ஜாஸ்தியாகும், ஆனால் ஹாஸ்பிட்டலைசேஷனோ டெத் ரேட்டோ கம்மியாக தான் இருக்கும். அட்லாஸ்ட் இப்போ நம்ம பார்த்துடலாம். இங்கே இன்னொரு குரூப் வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்கே பரவுது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, லாக்டவுன் போடுவாங்களா மாட்டாங்களா அதை மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, லாக்டவுன் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்.
95% சான்ஸே இல்லை. மீதி 5% வேணால் வாய்ப்பு இருக்குது. அந்த 5% எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா, அளவுக்கு அதிகமாக பரவுனாதான். ஏன்னா ஆல்ரெடி வேர்ல்டு எக்கனாமியே கிராஷ் ஆகி ஒரு அடிமட்ட லெவலுக்கு போயிட்டு திரும்பி எந்திரிச்சு வந்திருக்கோம் இந்த 5 வருஷத்தில். அதாவது அந்த லாக்டவுன் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணிடுச்சு. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லேருந்து, கவர்மெண்ட்லேருந்து, சராசரியாக வேலைக்கு போகிற ஒரு மனுஷன்லேருந்து எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? லாக்டவுனுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ண ஒரு மேட்ரு அது. அதை திருப்பி கவர்மெண்ட் போடுறதுக்கு ரொம்ப யோசித்து முடிவெடுத்து தான் போடுவாங்க. அதுக்கு அந்த ஸ்ப்ரெட் ரேட்டு அந்தளவுக்கு இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அதை நினச்சலாம் யாரும் இனிமேல் யோசிக்கவே தேவையில்லை. லாக்டவுன் வர்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். அண்ட் இதிலிருந்து நம்மளுக்கு இப்போ என்ன தெரியுதுன்னா, இனிமேல் இந்த வைரஸை நினச்சி யாரும் பேனிக்காக வேண்டாம். கொரோனாங்கிறது இனிமேல் ஒரு இயல்பான ஒரு விஷயம் மாதிரி மாறிடுச்சு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அது வரதான் போகுது. அது எந்த மாற்றமும் இல்லை. முழுசாக அதை அழிக்க முடியாதுன்னு எல்லா சயின்டிஸ்ட்டும் எல்லா டாக்டர்ஸும் இதில் ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. இனிமேல் அது ஒரு நார்மலான ஃபீவர் மாதிரி. இதை நினச்சி யாரும் பயந்துட்டு நீங்களாக எதுவும் மெடிக்கேஷன்ஸ் எடுக்காமல், அதாவது நீங்களாக மெடிக்கலுக்கு போய் டேப்லெட்ஸ் வாங்கி போடுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு நார்மலாக டாக்டர்ஸ்கிட்ட போங்க, போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக சரியாயிரும். எது நினச்சும் பயப்படாதீங்க. மெயினாக சோஷியல் மீடியா, குறிப்பாக வாட்ஸ்அப்பில் வர்ற இன்ஃபர்மேஷன்ஸை, நியூஸஸை நம்பாதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூடியூப்பில் ஒரு நல்ல வீடியோ எடுத்து பாருங்கள். அப்படி இல்லையா, அஃபிஷியலான வெப்சைட்ஸில், கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸில் போய் பாருங்கள். அதில் ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களால் கேதர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் 2 தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் அந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, எக்ஸ்க்ளூசிவான, இன்ஃபர்மேட்டிவான இப்படி எதுனாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுங்க.